வணக்கம் நண்பர்களே. சாரிங்க. ஏன்னா நான் வீடியோ போடலான்னு நெனச்சுக்கிருந்தேன். ஆனா பர்சனல் ரீசன்ஸ்னால வீடியோ போட முடில. அதனால இந்த வீடியோ வந்து ரொம்ப டிலேவாகி வர்றனால ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு எனக்கு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்டேட் அஜித் ஃபேன்ஸுக்கு வந்த படம் தான் குட் பேட் அக்லி டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு உண்மையாலுமே வெறித்தனமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை விட்டு ஃபுல் டீகோடிங் வீடியோவை தான் இந்த வீடியோவை பண்ண போகிறோம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டுறேன். ஆரம்பிக்கலாங்களா? டீசர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே வெறித்தனமான பக்காவான அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் தரமான ஒரு டீசர் கட்டாவே இருந்துச்சு. ஏன்னா, விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாலும், இந்த படத்தை எல்லாருமே ஃபேன்ஸுக்கான எல்லாருமே நம்பிக்கை இருந்தாங்க. இந்த படம் வந்து எப்படியுமே ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த டீசர் வந்து மாபெரும் சக்ஸஸ் ஒன்று கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 24 ஹவர்ஸ்லேயே 37 மில்லியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தோட டீசர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த டீசர் பார்க்கும்போது எல்லா ஃபேன்ஸுமே சரி, எல்லாருமே இது தாண்டா தலை விட்டு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். இப்போ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பேர் வந்து ஏகே அப்படிங்கிறத ரிவீல் பண்ணி தான் சொல்கிறாங்க. இதில் வந்து ஏகே வந்து ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து மொதல் டைலாக்லேயே கன்வே ஆகிடுது. இருந்தாலும் ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி தான் நிறைய சீக்வன்ஸ்லாம் காட்டுறாங்க. மேபி ஜெயிலிருந்து வர்றதுக்கான மிகப்பெரிய காரணமும் இந்த படத்தில் இருக்கலாம். இதுக்கு முன்னுக்கு அவர் என்ன வேலை செஞ்சுக்கிருந்தாரு அப்படிங்கிறத இவர் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரிலாம் காட்சிகள் வந்து இருக்கலாம். ஏன்னா மொதல் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து டேட்டூ அடிக்கிறத மாதிரி சீன்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜெயிலிருந்து வர்ற மாதிரி தான் இன்னொரு சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கட்டானாவெலாம் எடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மேபி அவர் ஒரு மிகப்பெரிய வில்லனாக இருந்தாலும் கேங்ஸ்டராக இருந்தாலும் ஒரு நல்ல கேங்ஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் விட்டு ஐ மூமெண்ட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான சீக்வன்ஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே அவ்வளோ பேருமே சில்லறையெல்லாம் செதற விட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சீன்ஸ்லாம் எல்லா படத்துலையும் இருக்கும். ஆனால் டீசர்லேயே வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த உலகம் நம்மள குட் பேட் அக்லி மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஷார்ட்லேயே காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் வந்து மேபி இந்த படத்தில் வந்து குட்டாக இருக்கிற டைமாக இருக்கலாம். ஏன்னா அஜித் சார்ட்டு 3 டிஃப்ரெண்ட்டான ஏஜ் கேட்டகரியை வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாலுமே இதில் பார்த்தீங்கன்னா தீனா ரெஃபரன்ஸ், பில்லா ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வர்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்பு வந்து தியேட்டரில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான கேரக்டர்லாம் அஜித் சார் நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துட்ட ஆசையாக இருந்திருக்கும். கடைசியாக மங்காத்தாவுக்கு பிறகு அஜித் சாருக்கு வந்து மிகப்பெரிய கேங்ஸ்டர் படமாக இருந்தாலும் சரி, ஃபேன் பாய் சம்பவமாக இருந்தாலும் சரி, அது எப்படியுமே குட் பேட் அக்லியாக தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவர் ரீசெண்டாக ரேசிங்கில் கூட கலந்துக்கிட்டார். அதை கூட ரெஃபரன்ஸாக வச்சு ஆதிக்கு வந்து செஞ்சு விட்ருக்காருன்னு சொல்லலாம். அவர் தான் உண்மையாலுமே ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. காட்டுறேன். இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா முழுக்கவே அஜித் சாரை மையமாக வச்சு தான் இந்த ட்ரெய்லர் முழுக்கவே மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாலுமே அதை பார்க்குறதுக்கு உண்மையாலும் நல்லாவும் இருக்குது. ஏன்னா மற்ற படங்களில் இல்லாத மாதிரி வித்தியாசமான 3 லுக்ஸில் காட்டுறதுனால நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். உண்மையாலுமே இதில் யார் குட், யார் பேட், யார் அக்லி அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த ட்ரெய்லரில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே யங்காக வந்த கேரக்டர் வந்து மேபி அவர் கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு முன்னுக்கு இருந்த கேரக்டராக இருக்கிறதுனால அது மேபி குட்டாக இருக்கலாம். இந்த பேட் அப்படிங்கிறது வந்து இடையில அந்த கட்டானா வாங்குகிற சைடுக்கு பிறகு அவர்கிட்ட வாழ்க்கை வந்து மாறுற மாதிரி இருந்திருக்கலாம். அக்லி அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற லுக் வந்து அக்லி மாதிரியே இருக்கனால அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது அதுக்கே தெரியாத போது மற்றவங்களுக்கும் தெரியாத மாதிரி தான் இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கலாம். மேபி எனக்கு தோன்ற அளவுக்கு. அடுத்து பார்க்க போகிறது நம்ம டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். இவர் ஏற்கனவே எடுத்த படம் வந்து மார்க் ஆண்டனி. அந்த படத்தை விட்டு சாயல், கலர் டோன்ஸ்லாம் இந்த படத்துலையும் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுல வந்து குட் பேட் அக்லியை அடிச்சிக்கவே ஆகாதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் எங்கே போனாலுமே நான் ஒரு அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அஜித் ஃபேன்ஸுக்கெலாம் இப்படி ஒரு படத்துக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் கூட சளைக்காமல் கூட இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய டஃப்பு. இருந்தாலும் அதை வந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது
இந்த குட் பேட் அக்லி டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர்லேயே ஒரு டைட்டில் கார்டு டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். மேபி இந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் வர்றப்பெல்லாம் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. ஆனால் இந்த டீசர் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கே நோட்டீஸ் ஆனிச்சு. இது வந்து நக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து 90s கிட்ஸ் ஏர்லி 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நக்கிள்ஸ் வந்து மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லலாம். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். திருப்பியும் நக்கிள்ஸ் வந்து மிகப்பெரிய ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா கிரீடத்துக்கு பிறகு ஜிவி பிரகாஷ் சார் வந்து அஜித் சாருக்கு வந்து மியூசிக் போடுறாரு. இந்த படத்தில் எப்படி மியூசிக் இருக்குங்கிறதுல ஒரு யூனிக் ஸ்டைலான மியூசிக் போடுவேன் அப்படின்னு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே ரொம்ப நாள் கழித்து ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு வந்து அஜித் சார்கிட்ட ஒர்க் கிடச்சிருக்கு. எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க? மறக்காமல் வீடியோ பார்த்துருந்தீங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் குட் பேட் அக்லிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். My darlings, missed you all.